பிரிக் ஒர்க்னா பிரிக்ஸ் அடுக்கிறது மட்டும் இல்லை, இந்த 5 டெக்னிக்கல் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் தான் வால் லைஃப் டைம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த 5 ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா பிரிக் மாய்ஸ்சர். முதல்ல பிரிக்கை நல்லா சோக் பண்ணணும். ட்ரை கண்டிஷனில் எப்போயுமே யூஸ் பண்ணவே கூடாது. அண்ட் செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலம் ஹேக்கிங். பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காலம் ஹேக்கிங் பண்ணணும். ஸ்மூத் காங்கிரீட் சர்ஃபேஸ், மார்ட்டர் ப்ராப்பர் கிரிப் ஆகும் பண்ணால் வாலும் காங்கிரீட்டும் ஸ்ட்ராங் பாண்ட் ஆகும். ஃப்யூச்சரில் செப்பரேஷன் கிராக்கோ வர அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டர் மிக்ஸ். ஸ்டாண்டர்ட் பிரிக் ஒர்க்குக்கு ஜென்ரலி 1:6 சிமெண்ட்டும் சாண்டும் ரேஷியோவில் யூஸ் பண்ணுவோம். மார்ட்டர் ரொம்ப ட்ரையாக இருக்கவும் கூடாது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெட்டாகவும் இருக்கக்கூடாது. அண்ட் ஃபோர்த் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்பீமை எவ்ரி 4 ஃபீட்டோ இல்லை 3 ஃபீட்டோ விண்டோ கீழே கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு பிரிக் ஒர்க்கு ஒரு பிரேக்கப் கண்டிப்பாக தேவை. ஸோ சில்பீம் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் ஃபைனல் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் க்யூரிங். பிரிக் ஒர்க்கை முடிஞ்ச அப்புறம் ப்ராப்பர் க்யூரிங் ரொம்ப 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 முக்கியம். 24 ஹவர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா க்யூரிங் ஸ்டார்ட் பண்ணணும். மினிமம் 7 days கண்டினியூஸாக வாட்டர் வந்து க்யூரிங் பண்ணணும். க்யூரிங் பண்ணுறதுனால சிமெண்ட் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தன் அச்சீவ் பண்ணலாம். அண்ட் ஸ்ட்ரிங் கிராக்ஸோ ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான டிப்ஸுக்கு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.